இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜான் தி ரோஸிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, இயேசு உங்களோடுதான் இருக்கிறார். உங்கள் மேல் தன் நினைவை வைத்திருக்கிறார். உங்களுக்காய் பல பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் இயேசுவின் குரலுக்கும் பிசாசின் குரலுக்கும் வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமாம். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நமக்கு தெரிந்துவிட்டாலே தெளிவான முடிவுகளை எடுப்போம், சரியான பாதையில் செல்வோம். சில சமயங்களில் உடன் இருக்கும் மனிதர்களே நமக்கு தவறான வழியை காட்டுவார்கள். அப்படியான நேரத்தில் நீங்கள் அதை கண்டுபிடித்து விலக்கி அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு தேவ ஞானம், தேவ கிருபை, தேவ தயவு வேண்டும். இன்றைய வசனத்தை கேளுங்கள். அவற்றை இயேசு பேதுருவை பார்த்து கூறுகிறார். கேட்போமா? நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று இயேசு கூறுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பேதுரு நிச்சயம் வருத்தப்பட்டு இருப்பார். ஆனால் இயேசு ஏன் அப்படி சொன்னார்? உங்கள் வீட்டில் கூட சில மனிதர்கள் தேவனுக்கு ஏற்புடையதை சிந்திக்காமல் உலகத்திற்கு ஏற்புடையதான பணத்தையும் பொருளையும் பதவியையுமே சிந்திப்பார்கள். அதன் பின்பாகவே போவார்கள். அவர்கள் கூறும் அட்வைஸும் உலக பிரகாரமாகத்தான் இருக்கும். யார் விழுந்தாலும் கவலை இல்லை, என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, யாரை ஏமாற்றினாலும் பரவாயில்லை, நாம் வாழ்ந்திருந்தால் மட்டும் போதும், பகிர்ந்து கொடுக்காதே, அது உனக்கு அவசியமில்லை என்று கெட்ட ஆலோசனைகளை கூறுவார்கள். ஒரு நாளும் அதற்கு காது கொடுக்காதீர்கள் நண்பர்களே. எஸ் கூறாதீர்கள். பேதுரு இயேசுவுடனேதான் இருந்தார். ஆனால் இயேசுவை போல நல்லவிதமாய் சிந்திக்க தவறினார் பேதுரு. இதே போல உங்கள் கூடவே இருந்து தீய வழியை காட்டும் நண்பர்கள், உறவினர்கள், அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். விழித்து எழுங்கள். எந்த முடிவாக இருந்தாலும் ஜெபத்தில் வைத்து உபவாசம் இருந்து ஆண்டவரின் ஆலோசனைப்படி வாழுங்கள், முடிவெடுங்கள். இந்த அறிவை, ஞானத்தை, விவேகத்தை, பொறுமையை இயேசுவிடமே கேளுங்கள். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், உங்களிடம் பேசும் ஒருவருக்கு முகதாட்சண்யம் பார்த்து எதையுமே செய்யாதீர்கள். என் உற்ற தோழி, என் நெருங்கிய நண்பன் கூறுகிறான், சரியாகத்தான் இருக்கும் என்று யோசிக்காமல் அவர்களை முழுமையாக நம்பி எந்த காரியத்தையும் செய்து விடாதீர்கள். டைம் எடுத்து சிந்தியுங்கள். அதிகமாய் ஜெபியுங்கள். முழங்கால் படியிட்டு மன்றாடுங்கள். ஜெபமாலை செய்து அன்னைக்கு ஒப்புக் கொடுங்கள். அவளுடைய வழிகாட்டுதலை தேடுங்கள். இயேசு திட்டங்களை வகுத்து தருவார், வழிகாட்டுவார். அவை நித்திய வாழ்விற்கு ஏற்றனவாய் இருக்கும். உங்களுக்கு நல்ல பெயரை கொண்டு சேர்க்கும். நல்ல மதிப்பை மேன்மக்கள் மத்தியில் உங்களுக்கு கொடுக்கும். ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் எப்போதும் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணவும் உலகிற்கு ஏற்றவையை தள்ளி வைக்கவும் அருள் தாரும், ஞானம் தாரும், விவேகம் தாரும். தீய மனிதர்கள் தரும் ஆலோசனைகளை பிரித்து பார்த்து உணர்ந்து கொள்ள எனக்கு பகுத்தறிவை தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன்
ஷேர் செய்யுங்கள். நன்றி.